அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு இந்த வெள்ளிக்கிழமையை நீர் எங்களுக்கு திறந்து காண்பித்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் கூடுகையிலே வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய நாள் என்கிற பெரிதான அந்த நாளிலே நாங்கள் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுகிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரும் ஏற்று பலப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த நாளிலும் வேதாகமத்தில் கர்த்தருடைய நாள் எது என்று நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்க வேண்டும். The day of the Lord, Lord's Day என்றால் ஆண்டவருடைய ஓய்வு நாள் ஒன்று, இன்னொன்று ஆண்டவருடைய வருகை நாள். அதைத்தான் கர்த்தருடைய பெரிதான நாள் என்று வேதம் சொல்லுகிறது. சப்பனியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15வது வசனத்திலே கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்திருக்கிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவான். அந்த நாள் உக்கரகத்தின் நாள், அது இக்கட்டும் இடுக்கமுமான நாள் என்று சொல்லுகிறார். இந்த கர்த்தருடைய நாள் என்கிற அந்த சப்தத்திற்கு பராக்கிரமசாலி முதலாய் அழுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளின் மகத்துவம் என்ன என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஆண்டவர் 7 முத்திரைகள் 7 எக்காலங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த 7 முத்திரைகளிலே அவர் 6ஆம் முத்திரையை உடைக்கும்போது அதில் நடக்கக்கூடிய மாறுபாடு என்னவென்றால், அவர் 6ஆம் முத்திரையை உடைக்கும்போது அவருடைய கோபாக்கனியின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் இதை வாசிக்கலாம். அப்படி என்றால் அந்த முத்திரைகளில் எந்த முத்திரையின் பேரில், எந்த முத்திரையிலிருந்து, முத்திரையின் போது கர்த்தர் இந்த பூமிக்கு வருவார். அவர் எந்த முத்திரையை உடைக்கும் போது அவர் இந்த பூமிக்கு வருவார் என்றால், அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் 8:1 சொல்லுகிறது. இந்த அரை மணி நேரம் அமைதி என்னவென்றால், பரலோகத்தில் எப்பொழுதும் துதிக்கக்கூடிய சப்தம் அங்கு கேட்டுக்கொண்டிருக்கும். ஆனால் இந்த 7ஆம் முத்திரை உடைக்கும்போது ஒரு அரை மணி நேரம் அமைதல் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அரை மணி நேரம் கணக்கு என்ன என்றால், வேதாகமத்தில் ஒரு நாளுக்கு 24 மணி நேரம், பகலுக்கு 12 மணி நேரம், இரவுக்கு 12 மணி நேரம், மொத்தம் 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்தையும் ஆண்டவர் ஒரு வருடத்திற்கு ஒப்பனையாக சொல்லுகிறார். ஒரு வருடம் என்றால் 360 நாள், வேத கணக்கின்படி 360 நாள். இதை வைத்து தான் 1200 வருஷம் என்று தீர்மானிக்கப்பட்டு இருக்கிறது. காலமும் காலங்களும் அரைக்காலமும் என்று சொல்லப்பட்டு இருக்கிற இந்த 3.5 ஆண்டு வருடங்கள். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் சற்று யோசித்து பார்ப்போம். ஒரு நாளுக்கு 24 மணி நேரம். அப்படி என்றால் ஒரு வருடத்திற்கு 360 நாள் என்று சொல்லும்போது, 24 மணி நேரம் என்று சொல்லும்போது, ஒரு நாள் என்பதற்கு
இங்கு வேதாகமத்தில் எத்தனை காலம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு நாளுக்கு 1 மணி நேரத்திற்கு 15 நாட்கள் கணக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 360ஐ 24 நாம் வகுத்தால் 15 வரும். 1 மணி நேரத்திற்கு தேவ கணக்கின்படி 15 நாள் சமம். 1 மணி நேரம் என்றால் 15 நாட்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் அரை மணி நேரம் என்றால் 7.5 நாட்கள். பரலோகத்தில் 7.5 நாட்கள் அமைதி உண்டாகும் என்று சொல்லுகிறார். அந்த 7.5 நாட்கள் என்னவென்றால், பரலோகத்தில் இருந்து பூமிக்கு வரக்கூடிய கால நியமங்கள் 7.5 நாட்கள் செல்லும் என்று சொல்லுகிறார். அதில் ஒரு நாள் அங்கு ஓய்வு நாள் ஆசரிப்பு அங்கு நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வருகைக்கு முன்பதாக 7 வாதைகள் என்று சொல்லுகிறோமே, இந்த 7 வாதைகளுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. அவருடைய வருகையின் போது என்ன பெரிய சம்பவம் நடைபெறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத்து என்னும் நதியிலே ஊற்றினான். இதோ திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணம் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்திலே நாம் 12லிருந்து 15 வரை வாசிக்கலாம். இங்கு வேதம் சொல்லுகிறது, ஆதாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளது ஐப்பிராத் என் நதியிலே ஊற்றினான். அப்பொழுது திருடனைப் போல வருகிறேன், தன் மானம் காக்கப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய வருகையின் போது நடக்கக்கூடிய பெரிய சம்பவம் என்னவென்றால், அங்கு நாம் ஏற்கனவே படித்தோம் 1 தெசலோனிக்கர் 4:16 கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இதில் நீதிமான்கள் உயிர்த்தெழுந்து எவ்வளவு காலத்திற்கு பின்பு துன்மார்க்கர் எழுந்திருப்பார்கள்? அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷத்திற்கு பின்பு பரிசுத்தவான்கள், மரித்த பரிசுத்தவான்கள், உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் உயிர்த்து 1000 வருடம் கிறிஸ்துவுடனே கூட அரசாழ்வார்கள். அதற்கு பின்பு அந்த 1000 வருஷம் முடிவடையும் போது துன்மார்க்கன் சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி கொஞ்ச காலம் விடுதலையாவான். அப்பொழுது அவனும் துன்மார்க்கர்களும் அங்கு தேவ சமூகத்தில் அங்கு பூமியிலே கட்ட வைக்கப்பட்டு இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கர் அந்த 1000 வருட அரசாட்சி முடிந்ததற்கு பின்பு தேவனும் அவருடைய பரிசுத்தவான்கள் வரும்போது எப்படி அவர்கள் விடுதலை ஆவார்கள் என்றால், அந்த 1000 வருஷம் முடிவடையும் போது சாத்தான் காவலில் இருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதியாகிய கோகை கோகை மோசம் போக்கும்படிக்கும் அவர்கள் யுத்தத்தில் கூட்டி கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மனத்தையாக இருக்கும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 20:7-8 வாசிக்கிறோம். அப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவம் என்னவென்றால், அவர்கள் பூமி எங்கும் பரவி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் சூழ்ந்து கொள்வார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடும். 2ஆம் மரணமாகிய அக்கினி கந்தகமும் எரிகிற கடலிலே அவர்கள் பங்கடைவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 நாம் வாசிக்கலாம். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நாம்
கர்த்தருக்குள் இசைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெற வேண்டுமென்றால், கர்த்தருடைய நாள் பூமி முழுவதும் அழித்து போடுமா என்றால், கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும் என்று சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய நாள் என்பது கர்த்தர் மேகத்தில் வருவதற்கு முன்பதாக ஆரம்பித்து 1000 வருஷங்களுக்கு பின்பு பூமி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த கர்த்தருடைய நாள் என்கிற அந்த சத்தியத்திலே நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. கேட்ட இந்த சத்தியத்திலே நம்மை பலப்படுத்தி அந்த கர்த்தர் உடைய நாள் என்கின்ற அந்த வருகை நாளிலே நாம் ஆண்டவரோடு இசைந்து செல்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இந்த பூலோக வாழ்க்கையில் நாம் ஞானி சொல்லுகிறார், எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதி. புத்தி என்பது பொல்லாப்பை விட்டு விலகுவதை புத்தி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று யோபு 28:28 சொல்லுகிறது. இதில் நாம் புத்தியை ஞானத்தை சம்பாதித்து தேவனுடைய ராஜ்யத்தில் 1000 ஆண்டுகளும் தேவன் மீண்டும் இந்த பூலோக வாழ்க்கையில் வரும்போது அவரோடு கூட நாம் புதிய பிரஜைகளாக, ஒரு புதிய குடித்தனம் பெற்ற பிள்ளைகளாக நாம் கடந்து வர தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் தங்கியிருந்து எங்களை பாதுகாத்து கர்த்தருடைய வருகை நாளிலே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுத்து எந்தவித ஆண்டவரே மாமிசத்தின் பலவீனங்கள் பொல்லாப்புகள் எங்களை ஆட்கொண்டு விடாதபடி நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திலே உகந்த பிள்ளைகளாக எங்களை ஒப்புக் கொடுக்க உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகள் எதுவாக இருந்தால் மன்னித்து ஒரு புது பிறப்பின் அனுபவத்தை இந்த வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் என் தேவன் கொடுத்து எங்களை காத்துக்கொள்ள கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட நமக்குள் அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் நாம் பங்கேற்கிற பிள்ளைகளாக நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கவும், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படியும் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.